நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. ஆனா இந்த உடல் எடை மட்டும் கூடிட்டே இருக்கே தவிர குறையவே மாட்டேங்குது. இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேகமா சாப்பிடுறதும் இதுக்கு ஒரு காரணம் தான். எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். நான் டாக்டர் சமிதா சதீஷ் பாபு. உணவு உட்கொள்ளும் பொழுது வாய்ப்பகுதியிலேயே துவங்குற டைஜஷன் ப்ராசஸ் சலைவரி என்சைம்ஸ்னால ப்ராப்பரா கூழ் பருவத்துல ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டு உள்ள போகணும். நம்ம வேக வேகமா சாப்பிடும் பொழுது பெரிய பெரிய சாலிட் பீசஸா அது உள்ள போக ஆரம்பிக்குது. இதனாலேயே உங்க பாடிக்கு அது ஒர்க் லோட தான் ஜாஸ்தி பண்ணுது. ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகாது. ப்ளோட்டிங், கேஸ் ஃபார்மேஷன் எல்லாம் அதிகரிக்குது. ஆமா, இந்த உடல் எடை எப்படி கூடுது? நீங்க உணவு உட்கொள்ளும் பொழுது எனக்கு போதும், எனக்கு இந்த அளவு போதும், ஐ எம் ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்டிமுலேஷன் உங்க பிரெயினை நோக்கி டிராவல் பண்ணும். அது டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம அவசர அவசரமா சாப்பிட்டு ஓவர் ஃபீட் பண்றதுனால தான் உடல் எடை கூடுது. இது மட்டும் இல்லைங்க, டைஜஷன் அப்படிங்கிறது நிறைய என்சைம்ஸ், பைலுன்னு பெரிய ப்ராசஸ். ஆனா அதுக்கு டைம் கொடுக்காம ஒர்க் லோட் அதிகமா கொடுத்து வேக வேகமா சாப்பிட்டு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால தான் இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸஸ், ப்ளோட்டிங்னு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதனாலேயே வர ஆரம்பிக்குது. ஸோ இனிமேலாவது சாப்பிடும்போது உணவை நல்லா சூ பண்ணி ஒரு கூழ் பருவத்தில் ட்ரிங்க் யோர் ஃபுட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ நல்ல உணவை சூ பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. நிதானமாக சாப்பிடுங்க. எல்லாரும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? பேசிக் நீட்ஸ் தான். அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த உணவு அப்படிங்கிறது. ஸோ அதனால் இனிமேலாவது கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ருசிச்சு நிதானமாக சாப்பிட ஆரம்பிங்க.